Hello, hello, good morning. Physics பாடம் நந்தகுமார் மாஸ்டர் இருக்கிறேன். நாங்கள் நேற்று பார்த்த விடயம் வில்லைகள் லென்ஸ் என்ற பகுதி ஆரம்பித்துட்டோம். அதுக்கு முதல் நாங்கள் திருசியமானி எல்லாம் படிச்சிட்டோம். அடுத்த பகுதியாக லென்ஸ் பார்க்குறோம். இந்த லென்ஸில் அந்த லென்ஸின் வகைகள் நேற்று பார்த்தோன்னா அதை திருப்பி ரிவைஸ் பண்ணி விடுவோம். லென்ஸின் வகைகள் என்று பார்க்கல முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சது பைகன்வெக்ஸ் லென்ஸ் என்று சொல்லப்படும். இந்த மாதிரி மெல்லிய வில்லைகள்லாம் நான் கருத்தில் கொள்ளுவோம். இந்த மாதிரியான அமைப்பு பைகன்வெக்ஸ் லென்ஸ் என்று சொல்லப்படும். அந்த இதில் முதலாவது ஃபேஸ் 1 ஆரே R1, ஃபேஸ் 2 ஆரே R2, R1 சமன் R2 ஆக இருந்தால் அது பைகன்வெக்ஸ் லென்ஸ், சம குவிவு வில்லை. நேற்று நோட்ஸ் தந்துட்டேன், திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். சரி, அதே போல குழி வில்லையில பாருங்க. குழி வில்லையிலையும் அதே மாதிரியான அமைப்பை பார்க்கலாம். அதுலேயும் நாங்கள் பார்த்தால் வெவ்வேறு கலர்ல கீறுகள் இந்த மாதிரி இருக்கும். குழிவு மேற்பரப்புகளால் ஆக்கப்பட்டதாக இருக்கும். இந்த குவிவு மேற்பரப்பாக ஆக்கப்பட்டால் அது குவிவு வில்லை, குழிவு மேற்பரப்பால் ஆக்கப்பட்டால் குழிவு வில்லை. நாங்கள் எழுதிட்டோம். இது R1 சமன் R2 என்றால் சம குழிவு வில்லை. அப்ப தற்சமயம் சமமில்லாம இருக்குமாக இருந்தால் சரியா குவிவு வில்லை என்று சொல்லலாம். அதே போல இது சமமில்லாம இருக்குமாக இருந்தால் குழிவு வில்லை என்று சொல்லலாம். சமமா இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுங்க. அப்ப இது சம குவிவு வில்லை. அப்ப இது குவிவு வில்லை, குழிவு வில்லை முடிஞ்சு. அடுத்தது இன்னும் ஒரு வகையை பார்ப்போம். அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் என்றால் இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கத்துல தளம், ஒரு பக்கத்துல தளம் பிறமாரி இருக்கு. இந்த பிறமாரி இருப்பது பார்த்தோம்னா குவிவு தான் உங்களுக்கு. இதை நீங்க பார்க்கலாம். இதோட ஆர இந்த R2 முடிவிலி பெருசு. முடிவிலி ஆரையுடைய கோடு தளக்கோடாக கருதப்படலாம். இது R1. இதை பார்த்தோம் என்றால் R1 விட R2 மிக பெருசு. தெரியுதானே முடிவிலி என்ன ஆக பெருசு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் சிறிய ஆரையுடைய பகுதி தான் வில்லை இந்த வடிவமாக தொழிற்படும். சிறிய ஆரை என்று பார்க்கும் பொழுது குவிவு பகுதி. எனவே இது தள குவிவு வில்லை. இதுக்கு என்ன பேர்? தள குவிவு வில்லை. தள குவிவு வில்லை. அதே போல இந்த மாதிரி அமைப்புல இருக்குமாக இருந்தால், இந்த மாதிரி அமைப்புல இருக்குமாக இருந்தால் இதான் ஃபேஸ் R1, இது R2. சரிதானே? R2 முடிவிலிக்கு சமன், பெரிய ஆரை. R1 விட R2 மிக பெரிது. இந்த சந்தர்ப்பத்தில் சிறிய ஆரையுடைய பேர் தான் வில்லைக்கு பேர் வைக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தமாக இருந்தால் இதுக்கு என்ன பேர்? தள குழிவு. குழிவாக இருக்கிறபடினால குழிவு, தள குழிவு இல்லை. இதுல பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப இதே வகையில இப்ப அடுத்த 2 வில்லைகள் இருக்கு. அந்த 2 வில்லைகளுக்கு நாங்க பேரை வைப்போம். இது பார்த்துட்டோம் நேற்று, திருப்பியும் ஒருக்கா செய்ய போறோம். 2 வில்லைகள். அந்த வில்லைகளை நான் கீற போறேன். கீறினா பிறகு பேரை வைக்கிறத பார்ப்போம். முதலாவது வில்லை பாருங்க. இப்படி இருக்கு. இது இப்படி இது நல்லாக உள்ளுக்கு போய் வருது. இப்படி இருக்கு. இப்படி இருந்தால் இதுல R1 ஃபேஸ் நம்பர் 1 R1, இது R2. எது பெருசு மாதிரி தெரியுது? எது பெரிய ஆரை மாதிரி தெரியுது உங்களுக்கு? சிறிய ஆரை எதுன்னு பார்ப்போம். முதலாவது சிறிய ஆரை எது? R2 சின்னன் பார்க்க தெரியுதோ? R2 R1 விட சின்னன். இதை வட்டத்தை பூர்த்தி செய்யலன்னா பெரிய வட்டம் பெறும், இந்த வட்டத்தை பூர்த்தி செய்யலன்னா சின்ன வட்டம் பெறும். எனவே பார்க்க படத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியுது R2 சிறிது R1. நாங்க இந்த எடுத்த முடிவின்படி சிறிய ஆரை தான் தொழிற்படு பேரை தரும். ஆகவே சிறிய ஆரை என்ன வடிவத்தில் இருக்கு? குழிவு வடிவத்தில் இருப்பதனால, இதுக்கு முன்னுக்கு குவிவாக இருப்பதனால குவிவு பேர் என்ன? குவிவு குழிவு வில்லை.
குவிவு குழிவு வில்லை என்ற பெயர் இதுக்கு வழங்கப்படும். குவிவு குழிவு வில்லை. இதே போல நான் மற்ற படத்தை கூற போறேன். அதுக்கு நீங்களாகவே பேரை குறிக்க பாருங்க. மற்ற படம் எப்படி வரப்போ என்றால் மாறி வரப்போது குழிவு வந்து பெருசாகவும் குழிவு வந்து பெருசு. இது வந்து பெரியாரை, மற்றது வந்து சின்னாரை. எப்படி கிடக்கும். இதை நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள் என்றால் இது பெரிய வட்டமாக வரும், இது சின்ன வட்டமாக வரும். அப்படி பார்த்தோம் என்றால் சரியா, அப்படி பார்த்தமாக இருந்தால் சின்ன வட்டமாக வரும். அப்ப இதுதான் லென்ஸ், இதுதான் லென்ஸ், இவ்வளவுதான் லென்ஸ். இந்த வகையில இது R1 இது R2 என்றால் எது பெருசா தெரியுது? R1 தான் சிறிதா தெரியுது. R1 சிறிது R2 சரியா, R1 சிறிது R2. R1 வந்து குவிவு பரப்பு சிறிதாக இருக்கு. அதுதான் தொழிற்படு பெயரை தரும். எனவே இதன் பெயர் என்னவாக இருக்கும்? குழிவு. இதன் பெயர் குழிவு குழிவு குவிவு வில்லை. இந்த விஷயங்களை எழுதிக்கொள்ளும். குவிவு குழிவு வில்லை. இந்த விஷயங்களை நாங்கள் நேற்று எழுதிட்டோம், அதை எழுதிக்கொள்ளும். இது கீழே எழுதிக்கொள்ளும் நோட். மேலே கூறப்பட்ட உருவங்கள், மேலே கூறப்பட்ட உருவங்கள் வில்லைகளின் பக்க தோற்றங்களாகும். பக்கத்துல பாக்கிதான் இப்படி தெரியும். வில்லைகளின் பக்க தோற்றங்களாகும். முன்முக தோற்றத்தை அவதானிக்கும் பொழுது இவை வட்ட உருவில் காணப்படும். முன்முக தோற்றத்தை பார்த்தீங்கன்னா வட்டம் தான் தெரியும். பக்கத்துல வாங்கிக்கதான் இந்த ஷேப்ல தெரியும். முன்முக தோற்றங்களை அவதானிக்கும் பொழுது வட்டமாக தோற்றமளிக்கும். வட்டமாக தோற்றமளிக்கும். வில்லையின் அச்சு எனப்படுவது இவ்வட்ட தோற்றத்தின் வட்டமா தெரியுது. இவ்வட்ட தோற்றத்தின் மையத்தினூடாக செல்லும் வட்டத்திற்கு செங்குத்தான கோடு ஆகும். வட்டத்திற்கு செங்குத்தான கோடு ஆகும். அல்லது வட்ட தளத்திற்கு செங்குத்தான கோடு ஆகும். வச்சென்று சொல்லப்படுவது இதுல கீற முடியாது. ஒயிட் போர்டுலயோ பிளாக் போர்டுலயோ கீற முடியாது. எங்கள்ட போர்டுக்கு செங்குத்தாக இருக்கும். நான் வில்லையே நான் அந்த ஒயிட் போர்டுல கீறுவனாக இருந்தால் அச்சு எப்படி இருக்கும்? போர்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அதில் இதுல கீற முடியாது. ஆனால் இந்த மேலே கீறப்பட்ட வில்லைகள்ல கீறலாம். இப்படி போகும், கிட்டத்தட்ட இப்படி போகும், இந்த மாதிரி போகும். மேலே கீறப்பட்ட வில்லைகள்ல அதனை கீறலாம், அமைச்ச கீறலாம். அது பிளாக் போர்டின் தளத்துல அல்லது ஒயிட் போர்டின் தளத்துல அமையும். இவ்வட்டப்பருமன் வில்லையின் துவாரம் என கூறப்படும். இந்த வட்டத்தை நீங்க பெரிய வட்டமாக வராது, நல்ல பெரிய வட்டமாக வராது, சின்ன வட்டமா தான் இருக்கு. அதாவது ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டங்களாக இருக்கும். பெரிய வட்டமாக வராது. 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டங்களாக வர முடியாது. சரியா? அப்ப இந்த வட்டத்தின் பருமன் என்ன சொல்லப்படும்? வில்லையின் துவாரம் என கூறப்படும். வில்லையின் துவாரம் என கூறப்படும். இங்கு
துவாரப்பருமன் குறைந்த வில்லைகளே கருத்தில் கொள்ளப்படும். துவாரப்பருமன் குறைந்த வில்லைகளே கருத்தில் கொள்ளப்படும். துவாரப்பருமன் குறைந்த வில்லைகளே கருத்தில் கொள்ளப்படும். எனவே வில்லைகளில் படுகின்ற கதிர்கள் அச்செயல் கதிர்களாக காணப்படும். அச்செயல் கதிர் அச்செயல் கதிர் கதிரெண்டா ரே பீம் பீமன்னா கதிர்களின் சேர்க்கை பீமன் சொல்லப்படும். அச்செயல் கதிர் என கொள்ளலாம் அல்லது எனப்படும். இப்படி போடலாம். நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 2. வில்லைகள்ல முறிவின் போது நாங்கள் சில கதிர்களை வரைய வேண்டிய தேவை இருக்கும். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். என்ன மாதிரியான கதிர்கள் வரையலாம் என்று பார்ப்போம். முதலாவது கதிர் வந்து எழுதுவோம். முதல்ல பார்ப்போம் என்ன கதிர்களை வரையலாம். அப்ப இது ஒரு வில்லையாக இருந்தால் சமாந்தரமாக வருகின்ற கதிர்கள், அச்சுக்கு சமாந்தரமாக வருகின்ற கதிர்கள் அச்சில் உள்ள ஒரு குறித்த புள்ளியினோடு செல்லும். அது குவியம் புள்ளி என்று சொல்லுவோம். ஆகவே இது ஒரு வகையான கதிர். இது குவிவு வில்லைக்கு எழுதியிருக்கிறோம். இதே போன்று குழிவு வில்லைக்கு நாங்கள் இதே வகையான கதிரை கீறுவமாக இருந்தால், குழிவு வில்லைக்கு இதே வகையான கதிரை கீறுவமாக இருந்தால் சமாந்தரமாக வருகின்ற கதிர்கள், சரியா, இது சமாந்தரமாக வருகின்ற கதிர் எஃப் என்ற புள்ளிக்குள்ளால போகும். ஆனா இஞ்சால வராது. அந்த எஃப் இஞ்சால வரும். அந்த எஃப் வந்து இஞ்சால பக்கம் வரும். அது இந்த மாதிரி போகும். இதை பின்பக்கமாக நீட்டினால் குவியத்துக்குள்ளால போகும். பின்பக்கமாக நீட்டினால் குவியத்துக்குள்ளால போகும். அப்ப இதுதான் அந்த முதலாவது கதிர். சரியானே? அப்ப அதை எழுதிக் கொள்ளுங்க. நோட் நம்பர் 2. வில்லைகளின் முறிவின் போது பிம்ப நிலையை கண்டறிவதற்கு 3 வகையான கதிர்களை வரையலாம். அதுல முதலாவது இது. முதலாவது ரெண்டையும் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியானதான வெவ்வேறு வில்லைகளுக்கு கீறப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியான ஒன்று குழி வில்லைக்கு கீறப்பட்டிருக்குது, மற்றது குழி வில்லைக்கு கீறப்பட்டிருக்கு. இந்த படத்தை கீறிடுவோம். முதலாவது இந்த படத்தை கீறுவோம். இதுல எழுதுவோம். இந்த படத்தை கீறுவோம். அது கீழே எழுதுவோம். முதலச்சுக்கு சமாந்தரமாக இந்த அச்சு ஏற்கனவே சொல்லிட்டேன். முதலச்சுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற அச்சு அயல் கதிர் ஒன்று தூரத்தில் எடுக்கப்படாது. இந்த தூரத்துல வராது. தூரத்துல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கிட்டத்தான் பெறும். நாங்க பார்க்கிற வில்லைகள் வந்து துவாரப்பருமன் குறைந்த வில்லைகளாக இருப்பதனால கிட்டத்தான் படும். முதலச்சுக்கு சமாந்தரமாக அச்சிற்கு அயலாக செல்லுகின்ற கதிர் முறிவின் பின்னர் தலைமை அச்சு, இந்த அச்சுதான் தலைமை அச்சு. தலைமை அச்சில் உள்ள
ஒரு குறித்த புள்ளியினூடு செல்லும் அல்லது செல்வதை போன்று தோன்றும். இதுல பாருங்க செல்லுது, இந்த புள்ளிகளால செல்லுது. ஆனா இந்த படத்துல செல்வதை போன்று தோன்றும். வேண்டாம், நீட்டேக்க தான் போகுது. இந்த போயக்குள்ள அதுக்குள்ளால போயில இந்த பின்பக்கமாக நீட்டேக்குள்ள தான் எஃப்குள்ளால போகுது. செல்லும் அல்லது செல்வதை போன்று அமையும். செல்லும் அல்லது செல்வதை போன்று அமையும். அவ்வாறான புள்ளி ஒரு புள்ளி இருக்குதான், இந்த புள்ளி தான் அந்த குறித்த புள்ளி. அவ்வாறான புள்ளி வில்லையின் தலைமை குவியம். வில்லையின் என்ன சொல்லப்படும்? வில்லையின் தலைமை குவியம். தலைமை குவியம் தலைமை குவியம் என கூறப்படும். தலைமை குவியம் என கூறப்படும். இது முதலாவது கதிர். இனி நாங்க இரண்டாவது கதிருக்கு போவோம். இரண்டாவது கதிர் இது என்ன? எதிர்மறையான கதிர். எதிர்மறையான கதிர் என்ன சொல்லுங்க அப்பம்? இது சமாந்தரமாக போகும் பொழுது எஃப்குள்ளால போனது. இதை நாங்க ரிவர்ஸ்ல விட்டமாக இருந்தால், அதாவது இந்த பக்கமாக விட்டமாக இருந்தால், இப்படி ரிவர்ஸ்ல விடுவமாக இருந்தால் அது முதலச்சுக்கு சமாந்தரமாக வெளியில் வெளிப்படும் என்பதுதான் இரண்டாவது கதிர். ரிவர்ஸ்ல சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் அடுத்து பார்க்க போறோம். இது குவிவில்லை. குவிவில்லையில எப்படி வரும்னு பார்ப்போம். ரிவர்ஸ்ல விடுறது, இங்கால விடுறதுக்கு சாமி. இங்கால ஒரு குறித்த புள்ளிக்கூடாக அனுப்பப்படுகின்ற கதிரானது முறிவின் பின்னர் சமாந்தரமாக வெளிப்படும் என்பதுதான் இரண்டாவது முடிவு. இது குவிவில்லைக்கு இப்படி வரும். அதே போல நாங்க குழிவில்லைக்கு பார்த்தமாக இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புல வில்லை இருக்கும். இது முதலச்சாக இருக்கும். இங்கே எப்படி வரும் என்றதை நாங்க பார்ப்போம். எஃப் கூடாக இந்த விஷயம் தான் வர. அப்ப இந்த விஷயம் வர வேணுமாக இருந்தால் எப்படி அது சாத்தியப்படும்? அப்ப நாங்கள் இஞ்ஞான பக்கத்துல தான் எஃப் குறிக்க வேண்டி வரும். அப்ப இப்படி அனுப்ப வேண்டும், இந்த மாதிரி அனுப்ப வேண்டும். இதை புள்ளி 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 புள்ளியாக உங்களுக்கு அங்கால செல்லாது, அந்த பாதையில போகாது. புள்ளி புள்ளியா தான் போடணுமா? இவ்வளத்தையும் நீங்க புள்ளி புள்ளியாக கீறப்பாருங்க. இவ்வளத்தையும் புள்ளி புள்ளியாக கீறப்பாரு. இந்த பகுதி அவலத்தையும் புள்ளி புள்ளியாக கீறப்பாரு. புள்ளி புள்ளியாக கீறினால் கொஞ்சம் தள்ளி தள்ளி புள்ளி வச்சோம் என்றால் இப்படி வரும், புள்ளி புள்ளியா வரும். எஃப்குள்ளான போற மாதிரி இருக்கிற கதிர் முறிவின் பின்னர் சமாந்தரமாக போகும். இதுதான் இரண்டாவது கதிர். இதை நாங்கள் எழுத போறோம். எப்படி எழுதலாம்? எழுதுவோம். முதலச்சின் ஒரு குறித்த புள்ளியினூடு பிராக்கெட்டுக்கு குவியம், தலைமை குவியம். பிராக்கெட்டுக்கு தலைமை குவியத்தை பற்றி பார்த்துட்டோம். எனவே அதை நாங்க சொல்லலாம். முதலச்சின் ஒரு குறித்த புள்ளியினூடு பிராக்கெட்டுக்கு தலைமை குவியம் செல்லும் அல்லது செல்வதை போன்றிருக்கும். ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். இந்த படத்தையும் சேர்த்து எழுதுறோம். செல்லும் அல்லது செல்வதை போன்று, செல்லும் அல்லது செல்வதை போன்று அமையும் கதிர்கள் செல்லும் அல்லது செல்வதை போன்று, செல்லும் அல்லது செல்வதை போன்று அமையும் கதிர்கள் முறிவின் பின்னர் எப்படி போகும்? படத்துல கிரிக்க சொல்லுங்க பாப்போம். எப்படி போகும்னு சொல்லுங்க பாப்போம்.
முறிவின் பின்னர் முதலச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். முதலச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். முதலச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். ரைட், இதுதான் இரண்டாவது கதிர். இரண்டாவது கதிர் இதுதான். இந்த கதிர்கள் தெரிந்தால்தான் உங்களுக்கு வில்லைகளின் பிம்ப நிலையை கண்டு கொள்ளலாம். என்ன மாதிரி பிம்பங்கள் வரும் என்பதை கண்டு கொள்ளலாம். இது இரண்டாவது கதிர். இனி மூன்றாவது கதிருக்கு போப்போம். மூன்று கதிர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூன்றாவது கதிர் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மூன்றாவது கதிர் எப்படி இருக்கும் என்று பார்த்தமாக இருந்தால், இது குவிவில்லை, இது குழிவில்லை. இந்த மாதிரி இருப்பது குழிவில்லை. இது முதலச்சு. இந்த வட்டத்தின் மையத்து குறிக்கால கீரைக்கு ஒரு வட்டம் வந்தது, அந்த வட்டத்தின் மையத்துக்குள்ள போகின்ற அச்சு. அதே போல இங்காலையும் குழிவில்லையிலும் அது வரும், அந்த அச்சு வரும். இந்த முதலச்சும் இந்த வில்லையின் அச்சு, வில்லைக்கு ஒரு அச்சு இருக்கும், வட்டத்தின் விட்டங்கள் எல்லாம் என்னவே இருக்கும், அச்சு. அப்ப வட்டத்தின் விட்டங்கள் எல்லாம் அச்சாக இருக்கும். அப்ப இதுக்குள்ளான ஒரு அச்சு வரும். இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளிக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு வில்லைகளுக்கு பொறுத்த வரையில. சிறப்பு பெயர், அந்த சிறப்பு பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரெண்டு பேரும் சந்திக்கிறேன் காட்ட மாட்டோம். இனி வருகின்ற வேலைகள்ல சந்திக்கிற விடயங்கள் காட்ட மாட்டோம். இந்த புள்ளிக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒளியியல் மையம். ஒளியியல் மையம், இது சிறப்பு பெயர். ஆடிகளை பொறுத்தவரையிலும் இவ்வாறான ஒரு மையம் இருக்குது. அதுக்கு முனைவு என்று சொல்லுவோம். முனைவு என்று சொல்லுவோம். ஆடிகள்லையும் தளவாடி, கோளவாடியிலும் குய்வாடி, குழிவாடி எல்லாம் ஓலவெல்ல படிச்சிருப்பீங்கள். ஏலவல் சிலபஸ்ல இருந்து அதை நிப்பாட்டினோம். டிரெக்டாக வில்லைகளுக்குத்தான் நாங்க போறோம். ஆடிகளும் உங்களுக்கு சில பார்ட்ஸ் வரலாம், ஆனால் அது சிலபஸ்ல இல்ல. ஓலவெல்ல தெரிஞ்ச அறிவை பயன்படுத்தி செய்யணும். ஆடிகள்ல எவ்வாறான புள்ளிக்கு என்ன பெயர்? முனைவு என்று சொல்லப்படும். இங்கு ஒளியியல் மையம் என கூறப்படும். இந்த ஒளியியல் மையம் நாங்கள் பொதுவாக பி என்ற குறியீட்டினால குறித்துக் கொள்வோம். இந்த பீக்குள்ளான போகின்ற எந்த கதிர்களும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், பீக்குள்ளான போகின்ற எந்த கதிர்களும் விலகல் அடையாமல், அதாவது முறிவுக்குட்படாமல் அதே பாதையில போகும். எந்த கதிர்களை நான் ஒரு கதிரை கீறிக்கிறேன், நீங்க எந்த கதிரை கீறினாலும், இதால ஒரு கதிரை விட்டாலும் இப்படித்தான் போகும். இதாலே ஒரு கதிரை விட்டாலும் என்ன செய்யும்? அதே பாதையெல்லாம் போகும். நாங்கள் ஒவ்வொரு அம்புக்குறியை போட்டு காட்டுவோம். இது இப்படி, இது சிங்கிள் அம்புக்குறி, இது 3 அம்புக்குறி போடுவோம். 3 படம் கீறிக்கிறோம். எப்படி கீறினாலும் அதே பாதையால போகும். விலகல் அடையாமல் அதே பாதையால போகும். அதை அந்த விஷயத்தை குழிவு வில்லையிலையும் பார்க்கலாம். ஒரு அம்புக்குறி, இது 2 அம்புக்குறி, இதுல 3 அம்புக்குறி, அதே பாதையில போகும். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் மூன்றாவது கதிராக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை எழுதுவோம். முதலாவது வில்லையின் முதல் அச்சும் வில்லையின் முதல் அச்சும் அதன் ஜாதாயினும் ஒரு அச்சும், அதன் ஜாத கணக்கு அச்சுகள் கீறலாம். வில்லைக்கு கண அச்சுகள் எல்லாம் விட்டங்கள் எல்லாம் அச்சுகளாத்தான் இருக்கும். அதன் ஜாதாயினும் ஒரு அச்சும் இடைவெட்டும் புள்ளி ஒளியியல் மையம் என கூறப்படும். பி என்று போடும். ஒளியியல் மையம். திருப்பி சொல்றேன், வில்லையின் முதலச்சும் அதன் ஜாதாயினும் ஒரு அச்சும் சந்திக்கும் புள்ளி ஒளியியல் மையம் என கூறப்படும். ஒளியியல் மையம் என கூறப்படும். பிராக்கெட்டுக்குள்ள கேபிட்டல் பி என்று போட்டுக்கொள்ளும்.
புள்ளி பியினூடு இவ்வாறான புள்ளி பியினூடு செல்லுகின்ற எக்கதிர்களும் முறிவுக்கு உட்படாமல், முறிவுன்னா பாதை வேறுபாடு அடையப்படும், பாதை வேறுபாடு அடையுதோ இல்ல விலகல் அடையுதோ முறிவு நடக்காது. இப்ப ஒரு கண்ணாடி குட்டியில சைட்டா விட்டா தான் முறிவு நடக்கும். இப்படி அனுப்பினா என்ன செய்யாது, செங்குத்தா விட்டா என்ன செய்யாது, முறிவு நடக்காது. செங்குத்தா விட்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். அதே போலதான் இதுவும் ஸ்ட்ரைட்டா போகும். நாங்க விடுற பாதை வழியே போகும். முறிவுக்குட்படாமல் அதே பாதை வழியே செல்லும். அப்ப இந்த 3 கதிர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வில்லைகள் தொடர்பான புள்ளிகளும் தெரிஞ்சிருக்க வேண்டும். வில்லைகள் தொடர்பான புள்ளிகள் தலைமை குவியம் என்று படிச்சிருக்கிறோம். அதாவது சமாந்தரமான ஒளிக்கதிர் முறிவின் பின்னர் முதலட்சிய வெட்டுகின்ற புள்ளி தலைமை குவியம் என்று சொல்லப்படும். இந்த எஃப் என்று நாங்கள் குறித்த முதலாவது படத்தில் குறித்த கேபிட்டல் எஃப் என்பது தலைமை குவியம். அடுத்த நோட் நம்பர் 3 என்று போடும். நோட் நம்பர் 3, ஒளியியல் மையம் பீக்கும் தலைமை குவியத்துக்கும் இடைத்தூரம் குவியத்தூரம். அந்த வில்லையில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், PF அண்ட் எஃப் என்ற புள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன். 2 வில்லைகள்லையும், குவி வில்லையிலையும் மார்க் பண்ணிருக்கிறேன், குழி வில்லையிலையும் மார்க் பண்ணிக்கிறேன். P என்பது ஒளியியல் மையம், PF சமன் ஸ்மால் f குவியத்தூரம். இதுக்கு பேர் என்ன? குவியத்தூரம். குவியத்தூரம் என்று சொல்லப்படும். PF வந்து குவியத்தூரம் என்று சொல்லப்படும். தொடர்ந்து எழுதுங்க. ஸ்மால் f சார்பாக முதல் அச்சில் வில்லையின் இரு மருங்கிலும் ஸ்மால் f 2f ஸ்மால் f 2f தூரங்களில் உள்ள புள்ளிகள். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்காமா? 5 நிமிஷம் சரியா? ஸ்மால் f 2f தூரங்களில் உள்ள புள்ளிகள் கேபிட்டல் F 2f என்னும் குறியீடுகளினால் குறித்துக் கொள்ள முடியும். சரி, இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்ப்போம். யாதாயினும் ஒரு வில்லை குவி வில்லை எடுப்போம். இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை என்னன்னு பார்ப்போம். இது குவி வில்லை, இது முதலச்சு, 2 மருங்கிலும் குறிக்கலாம். ஆகவே இது F தூரத்தில் இருக்கிற புள்ளிக்கு இங்கால F, அதே போல இதுல இருந்து 2f தூரத்தில் இருக்கிற புள்ளிக்கு 2f அங்கால குறிக்கிறோம். அதே போல இங்காலையும் குறிக்கலாம். இது F தூரத்தில் உள்ள புள்ளிக்கு கேபிட்டல் F, இங்கால 2f தூரத்தில் இருக்கிற புள்ளிக்கு 2 கேபிட்டல் F. ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்றால், சரியா, இதை நாங்கள் ஒளியியல் மையம் என்று எடுத்தோம் என்றால், இது ஒளியியல் மையம் என்று எடுத்தோம் என்றால் இவ்வளவும் ஸ்மால் f ஆக இருக்கும், இவ்வளவும் 2 ஸ்மால் f ஆக இருக்கும். இதே விஷயம் அங்கால பக்கமும் பாவிக்கலாம். அந்த பக்கத்திலேயும் என்ன செய்யலாம், இதே மாதிரியான அமைப்பை பாவிக்கலாம்.
இவ்வளவும் ஸ்மால் எஃப், இவ்வளவு இருக்கும், 2 ஸ்மால் எஃப் இருக்கும். இது குவிவு வில்லைக்கு எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி குழிவு வில்லைக்கும் எழுதலாம். அப்ப குழிவு வில்லைக்கு நீங்க எழுதி பாருங்க. இதே மாதிரி அங்காலையும் ஜாலையும் 2f தூர புள்ளிகளை குறித்துக் கொள்ளலாம். எப்படி என்று பார்ப்போம். பார்த்தால் இது குழிவு வில்லை, இது முதலச்சு, இது f, இது 2f. அதே போல இங்கால f, இங்கால 2. இவ்வளவு ஸ்மால் f இருக்கும், இவ்வளவு இருக்கும், 2f ஆக இருக்கும். அதே போல இது ஸ்மால் f ஆக இருக்கும், இது இதுல இருந்து இவ்வளவு 2 ஸ்மால் f ஆக இருக்கும். அப்ப அங்கால சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இதுலையும் குறிக்கிறோம். இது குழிவு வில்லை தொடர்பாக கூறப்பட்டிருக்கு, குழிவு வில்லை தொடர்பாக கூறப்பட்டிருக்கு. இது நாங்கள் நோட் நம்பர் 3 என்று போட்டுக்குவோம். இந்த விஷயத்தை நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 4, ஒரு வில்லையை கீறுறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கீற தேவையில்லை. ஒரு வில்லையை நீங்கள் கீறுவதற்கு இந்த மாதிரி கீறலாம், இலகுவாக கீறலாம். ஒரு வில்லையை நீங்க கீறுவதற்கு இப்படி ஒரு கோடு போடுறது, சரியா, சக மாதிரி ஒரு கோடு போடுறது. இதுல சிறிய வில்லையை நீங்க இப்படி கீறி விட்டா சரி. இப்படி கீறி விட்டீர்கள் என்றால் இது குழிவு வில்லையை குறிக்கும். இது f, இது 2f, இதுல f, இதுல 2f. இப்படி கீறினா காணும். ஒரு வில்லையை பெரிய வட்டம் எல்லாம் கீற வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சிறிய வில்லை வடிவத்தில் ஒரு மாக்க கொடுத்துட்டு, குவிவில்லை வடிவத்தில் ஒரு மாக்க கொடுத்துட்டு f 2f குறிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்ப சக வடிவில் ஒரு கோட்டை கீறி போட்டு இந்த மாதிரி f 2f குறிக்கலாம். அதே போல குழிவில்லையும் இதே மாதிரியே குறிக்கலாம். பெருசாக வளைவு மேற்பரப்புகள் எல்லாம் கீறி மினக்கட தேவையில்லை. இந்த மாதிரி கீறிவிட்டா சரி. இந்த மாதிரி கீறிவிட்டா சரி. அப்ப இதை லென்ஸ் என்று குறிச்சு விடலாம். லென்ஸ் போக்கல் லென்த் தூரத்தை வேணுமென்னா ஸ்மால் எஃப் குறிக்கலாம். ஸ்மால் எஃப் பக்கத்தில் அதுல போக்கல் லென்த் அதாவது குவிய தூரம் எவ்வளவு? ஸ்மால் எஃப். இங்கே இருந்து கதிர் வருமாக இருந்தால் இதுதான் தலைமை குவியம். முக்கியமான விடயம். குவிவில்லைக்கு எது தலைமை குவியம்? இங்கே இருந்து கதிர் வருமாக இருந்தால் அதை குறிச்சு வைங்க. முக்கியமான விஷயம். அதை நாங்கள் கலரால குறிச்சு வச்சா நெல்லம். அப்ப இங்கே இருந்து கதிர் வருமாக இருந்தால் இதுதான் தலைமை குவியம். இது அல்ல, இது துணை குவியம் என்று சொல்லப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு என்ன பெயர்? துணை குவியம். துணை குவியம். இதுக்கு என்ன பெயர்? துணை குவியம். இது தலைமை குவியம், இது துணை குவியம். ஆனா தூரங்கள் ஒன்றாத்தான் இருக்கும். தூரங்கள் இஞ்சால பக்கத்துல ஸ்மால் எஃப், இஞ்சாலையும் ஸ்மால் எஃப் தான் இருக்கு. பேர் தான் வித்தியாசம். பேர் வித்தியாசமாக இருக்கும். பாப்பா துணை குவியம். துணை குவியம். சரி, இதுல சொல்லுங்க அப்ப எது தலைமை குவியம், எது துணை குவியம்? இங்க இருந்து கதிர் வருதுன்னு வைப்போம். இங்க இருந்து கதிர் வந்தால் எது தலைமை குவியம், எது துணை குவியம்? நாங்கள் கீர்ன முதல் படத்தை பாருங்க. முதல் படத்தை பார்த்து தான் சொல்லணும். இப்படி வார கதிர், சமாந்தரமா வார கதிர், இப்படி முறிவின் பின்னர் இந்த பாதையில வார கதிர், முறிவின் பின்னர் இப்படி போய் இப்படி வருது. அதுதான் தலைமை குவியம். எனவே இதுதான் தலைமை குவியம். தலைமை குவியம். குழிவிலக்கு தலைமை குவியம் இங்கால பக்கத்துல இருக்கும்.
இதெல்லாம் முக்கியமான விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுதான் தலைமை குவியம். ரெண்டையும் குறிச்சு வைங்க. இது தலைமை குவியம். இது என்னவா இருக்கும்? துணை குவியம். துணை குவியம். அப்ப இது அடுத்த நோட்ல நீங்கள் குறிச்சு வைங்க. அப்ப நாங்கள் இப்ப இந்த கீறின இந்த கதிர்படங்கள் என்னத்துக்கு பயன்படும்? என்னத்துக்கு பயன்படும் சொல்லுங்க. அப்பம் வில்லைகளில் ஒளிமுறிவின் பின்னர் இறுதி பிம்ப நிலைகளை கண்டறிவதற்கு பயன்படும். இறுதி பிம்ப நிலைகளை கண்டறிவதற்கு பயன்படும். அடுத்த ஹெடிங் போடுங்க. அடுத்த ஹெடிங் குவிவு வில்லையில் சரி, மீளவும் எல்லாம் இணைஞ்சிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நாங்கள் இந்த படங்களை நீங்கள் கொப்பியில கூறிக்கொள்ளுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் சரியான விளக்கம் இல்லாமடின் அந்த சில பின்னுக்கு வருகின்ற கணக்குகள்ல தூரங்கள் போடுவதில்லை. இந்த குறிவழக்கு என்ற ஒரு பகுதி ஒன்று வர இருக்கிறது. அந்த பகுதிகளை நீங்கள் தெளிவாக காண வேணும், இனங்காண வேணுமாக இருந்தால் இந்த படங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த படங்கள் தலைமை குவியம், துணை குவியம் என்ற பதங்கள், இந்த வரவிலக்கணங்கள் உங்களுக்கு தேவைப்படும். தலைமை குவியம் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்பம்? தலைமை குவியம் என்று சொன்னால் சமாந்தரமான ஒளிக்கதிர், சமாந்தரமான அச்செயல் ஒளிக்கதிர் வில்லையில் முறிவின் பின்னர் செல்லுகின்ற புள்ளிக்குத்தான் என்ன பேர்? உங்களுக்கு தலைமை குவியம். அது பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட். பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட். மற்றதுக்கு என்ன பேரா இருக்கும் சொல்லுங்க? இங்கிலீஷ் வேர்டிங் எப்படி இருக்கும்? செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட். அது துணை என்று வருவடியா செகண்டரி. சரியா? செகண்டரி. அப்ப நாங்கள் இப்ப அடுத்த சாப்டருக்கு போறோம். அந்த குவிவு வில்லையில என்ன மாதிரி பிம்பங்கள் நிலைகளை கண்டுகொள்ளலாம் என்பதை அடுத்த பகுதிக்கு போறோம். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. குவிவு வில்லையில் பிம்ப நிலைகள். குவிவு வில்லையில் பிம்ப நிலைகள். கொஞ்சம் நோட்ஸா தான் இப்ப பார்க்கும், பிறகுதான் கணக்குகள் வரும். அப்ப குவிவு வில்லையில் என்ன சொல்லுங்க? குவிவு வில்லையில் என்ன? பிம்ப நிலை. வில்லையில் பிம்ப நிலை. ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. பிம்ப நிலை. அவசரப்பட தேவையில்லை. பிம்ப நிலை. ஆனால் எல்லாரும் நீங்கள் எழுதினீங்கன்னா நல்ல பிறகு படிக்கிறது சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ என்பது சந்தேகமாய் இருக்கு. இவ்வாறான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை. சரியா? குவிவில்லையில் பிம்ப நிலை. அப்ப அது நாங்கள் வகைப்படுத்தி பார்க்க வேண்டும். சரியா? வில்லையில் இருந்து மிக தூரத்தில் இருந்தால் முதலாவது வகை நாங்கள் பார்க்க போறது பொருள் முடிவிலியில் இருத்தல். முதலாவது ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. உபதலையங்கம் போட்டுக்கொள்ளும். முடிவிலி. பொருள் எங்க இருக்கு? முடிவிலியில இருக்கு, மிக தூரத்துல இருக்கு. இந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த தொலைக்காட்டியில பார்த்திருக்கிறோம். தொலைக்காட்டியில அரியமேச செப்பம் செய்யும் போது பார்த்திருக்கிறோம். பொருள் முடிவிலியில இருக்கு. முடிவிலி என்றால் மிக தூரம். முடிவிலி என்று சொல்லப்படுவது என்ன? மிக தூரம். மிக தூரத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி பிம்பம் உருவாகும் என்பதுதான் பார்க்க போறோம். என்ன மாதிரி பிம்பம் உருவாகும் குவிவில்லை தான் பார்க்க போறோம். இப்ப நாங்க ஹெடிங்கை போட்டுக்கிறோம். குழிவில்லை நாங்க பார்க்கல, குவிவு வில்லை தான் பார்க்க போறோம். அப்ப குவிவில்லை நாங்க கீறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, நான் ஷார்ட் மெத்தட் ஒன்று பார்த்துட்டு அந்த மெத்தட்லயே போகலாம். அந்த மெத்தட்லயே நீங்க போகலாம். சரி, அந்த மெத்தட்லயே போகலாம். எப்படி என்றா ஒரு சகவை போடுங்க. சகவை போட்டுட்டு இதுல குவிவில்லையே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை லென்ஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. இதுல எஃப் மார்க் பண்ணுங்க. இதுல இஞ்சால பக்கத்துல எஃப் மார்க் பண்ணுங்க. இஞ்சால சும்மா அன்னளவாக மார்க் பண்ணா தெரியும். சரியா அளந்து கீற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த தூரத்தின் சமனாக இன்னும் ஒரு தூரத்தை கீறி நீங்க 2F மார்க் பண்ணா காணும். அளந்து கீற வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதாவது இந்த தூரத்துல 2 மடங்கு தூரத்துல கீறீங்களா? சரி,
அளந்து கீற வேண்டிய அவசியம் இல்லை. கீறியாச்சு. அப்ப எங்களுக்கு தெரியும் முடிவிலிருந்து வருகின்ற கதிர்கள் தமக்குள் சமாந்தரமாக இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் தமக்குள் சமாந்தரமான கதிர்களை கீறப்போம். தமக்குள் சமாந்தரமான ஒரு கதிரை கீறுவோம். ஒளியியல் மையம் பீக்களால கீறுவோம். ஒரு கதிரை ஒளியியல் மையத்துக்கால கீறுவோம். இப்படி கீறினால் அது அதே பாதையில போகும் படிக்கிட்டோம். அப்ப பிம்ப நிலையை கண்டுகொள்வதற்கு நாங்க 3 வகையான கதிர்கள் கீறி இருக்கிறோம். அதுல ஏதேனும் 2 கதிர்களை எடுத்து நீங்க கீறவும். ஏதேனும் 2 கதிர்களை எடுத்து கீறவும். சரியோ? ஒரு கதிர் கீறிட்டோம். சரியோ? அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தளத்தை நாங்க சொல்லுவோம், இந்த எஃப்குள்ளால போகின்ற தளத்தை நாங்க சொல்லுவோம் குவியத்தளம். குவியத்தளம் ஒரு கதிர் கீறி இன்னும் ஒரு கதிர் கீற வேண்டும். இன்னும் ஒரு கதிர் கீற வேண்டும். ஆனால் இறுதி பிம்பம் குவிய தளத்தில தான் பெறப்படும். எனவே இந்த குவிய தளத்தில இது வெற்றபடியினால இன்னும் ஒரு கதிரை நாங்கள் கீறுவமாக இருந்தால், இன்னும் ஒரு சமாந்தர கதிரை இப்படி கீறுவமாக இருந்தால் 2 அம்புக்குறி போடுவோம். அது முறிவின் பின்னர் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகும். 2 அம்பு. இதுதான் படம். இது முடிவிலி. முடிவிலி என்று சொல்ல பயன்படுத்தலாம். முடிவிலி. இதுதான் பிம்பம். இதுதான் பிம்பம். அப்ப நாங்கள் முடிவிலில் ஒரு பெரிய மரம் ஒன்றை இருப்பதாக கருதினால் இந்த மரத்தின் பிம்பம் இப்படி வரும். இந்த மாதிரி வரும். அப்ப இதுதான் கதிர்படம். அப்ப இதுல முடிவர்க்கா எழுதுங்க பாப்பம். இதுல முடிவு முடிவிலினா மிக தூரத்தில் உள்ள பொருள். தூரத்திலிருந்து வருகின்ற கதிர்கள் தமக்குள் சமாந்தரமாக எழுதிக் கொள்ளுங்க பக்கத்துல. முடிவிலி எனப்படுவது மிக தொலைவில் உள்ள பொருள். முடிவிலி எனப்படுவது மிக தொலைவில் உள்ள பொருள். முடிவிலி எனப்படுவது மிக தொலைவில் உள்ள பொருள். சூரியனிலிருந்து வருகின்ற கதிர்கள் எவ்வகையான கதிர்களாக இருக்கும்? தமக்குள் சமாந்தரமான கதிர்கள். அதையும் எடுக்கலாம். சூரியனை நீங்கள் இந்த வில்லையால குவியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு குவியத்துல என்ன நடக்கும்? வெப்பம் உருவாவதை காணலாம். ஒரு பஞ்ச வச்சா என்ன செய்யும்? அது எரிவதை, அல்லது கார்பன் பேப்பர் ஒன்றை வைத்தமாக இருந்தால் அது எரிவதை காணலாம். இதற்கு காரணம் என்ன? அந்த வைக்கப்படுகின்ற புள்ளி குவியம். முடிவிலிருந்து வருகின்ற கதிர்கள் அனைத்தும் குவியத்தில் குவிவது தான் காரணம். அதுதான் இந்த பகுதிக்குரிய விடையாகவும் அமையும். இந்த பகுதிக்குரிய ஒரு உதாரணமாக அதனை நீங்க எடுத்து கொள்ளலாம். நீங்க அண்மையா இப்ப இந்த தூரத்தை அளந்தா என்னவா இருக்கும்? இந்த தூரத்தை நீங்கள் ஒரு மீட்டர் அளவு சட்டத்தால் அளந்தால் அது குவிய தூரமாக இருக்கும். இது ஒரு அன்னளவான குவியத்தூர பெருமானமாக இருக்கும். சரியாக அதை போக்கஸ் பண்ணி எடுக்காட்டி என்ன நடக்கும்? அன்னளவான குவியத்தூரமாக இருக்கும். இதில் பிராக்டிகல் செய்யும் பொழுது நாங்கள் இந்த முடிவை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப முடிவில் இருந்து வருகின்ற கதிர்கள் தமக்குள் சமாந்தரமானவையாக இருக்கும். இவை குவியத்தினூடு செல்லுகின்ற என்ன குவியம் என்று பாருங்க, தலைமை குவியம். தலைமை குவியத்தினூடு செல்லுகின்ற இவை தலைமை குவியத்தினூடு செல்லுகின்ற ஒரு புள்ளியில் குவிவதை அவதானிக்கலாம். குவிவதை அவதானிக்கலாம். கீழே தொடர்ந்து எழுதுங்க. மிக தொலைவில் முடியல என்ன சொல்லலாம்? மிக தொலைவில்
உள்ள மரம் ஒன்றினை. மிக தொலைவில் உள்ள மரம் ஒன்றினை. தரப்பட்ட வில்லை ஒன்றினோடு குவியப்படுத்தும் பொழுது, தரப்பட்ட வில்லையின் ஒன்றினோடு குவியப்படுத்தும் பொழுது அது குவிய தளத்தில் வைக்கப்பட்ட திரை ஒன்று நாங்க வச்சமாக இருந்தால், திரையை நாங்க குவியத்தளத்தில் வச்சமாக இருந்தால், குவியத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள திரையில் குவியத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள திரையில், திரை என்ன ஸ்கிரீன், ஒரு ஸ்கிரீன் என்ன ஒரு பேப்பர், ஒரு கார்ட்போர்ட் மட்டும் பிடிக்கலாம், கார்ட்போர்ட் அட்டைத்தாள் ஒன்றை பிடிக்கலாம், அல்லது வெண்ணிற பேப்பர் ஒன்றை பிடிக்கலாம். குவியத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள திரையில் உருச்சிருத்த மரம் வந்து நேராக இருக்கும், இது தலைகளாக இருக்கும், சின்னதா இருக்கும், பெருசா வராது. உருச்சிருத்த தலைகீழா தான் இருக்கும். மரம் வந்து தலைகீழா தெரியும். கீழே வந்து அடிப்பகுதியும், இந்த கீழே வந்து அடிப்பகுதிய கீழே வந்து மரத்தின் இலைப்பகுதியும், மேல வந்து உங்களுக்கு மரத்தின் அடிப்பகுதியும் தெரியும். அப்ப உருச்சிருத்த தலைகீழான பிம்பம் ஒன்றை குவியத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த இயல்புகளை சொல்லுங்க. அப்பம் இயல்புகள் வந்து மெய்யானது என்றால் ரியல் என்று சொல்லுவோம். மெய்யானது என்றால் ரியல், வர்ச்சுவல் என்றால் மாயமானது. மெய்யானது என்று சொன்னால் திரையில் பெறலாம், பிம்பத்தை திரையில பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் மெய்யானது. உருச்சிருத்தது என்றால் பொருளை விட சின்னன். உருச்சிருத்தது மெய்யானது. உருச்சிருத்தது என்ன பண்ண எழுதலாம்? தலைகீழானது. தலைகீழான் இன்வெர்டிபிள். தலைகீழான் அதாவது நாங்கள் ஒரு பென்சிலை எப்படி பிடிச்சமாக இருந்தால் பென்சிலின் கூறுகளவை தலைகீழான். அப்ப இதுதான் பிம்பத்தின் இயல்புகள். கதிர்படம் கீற சொன்னால் இப்படி கீறலாம். கதிர்படத்துக்கு முக்கியமான விடயங்கள் கருத்தில் கொள்ள வேணும். லென்ஸ் குறிக்க வேணுமெண்டா இந்த புள்ளிகள் குறிக்க வேணும். பக்கத்தில் வேணுமெண்டா FM குறித்துக் கொள்ளலாம். கட்டாயம் அரோமா கிடப்பட வேண்டும். இவ்வாறு அரோமா கிடப்படாத எந்த ஒரு கதிர்படமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புள்ளிகளை இழக்க வேண்டி நேரிடும். நீங்க கஷ்டப்பட்டு கீறிட்டு இதை போட மறந்துட்டீங்கன்னா இதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு இல்லாது போவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. மார்க்கிங் ஸ்கீம் ஸ்ட்ரிக்டா வரும் பொழுது இல்லாது போவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனவே கீர்ண படத்துக்கு சரியான புள்ளிகளை பெற வேண்டுமாக இருந்தால் அரோ மாக்க மறக்க கூடாது. அப்ப நாங்கள் முதலாவது பொருள் முடிவில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டோம். இரண்டாவது பார்க்க போறோம் என்னென்றா, பொருள் 2Fக்கு அப்பால் உள்ள பொழுது. இதை நான் அழிக்க போறேன். இதை நான் அழிச்சிட்டு புதிய பேஜுக்கு போறேன். எழுதிக்கொள்ளுங்க, அவ்வளவு கஷ்டம் இல்லை.
முழு லென்ஸுங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஷார்ட் பண்ணிட்டேன். முழு லென்ஸுங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஷார்ட்டாக ஒரு வில்லை வடிவத்தை கீறிவிட்டா சரி. சகவை போடுங்கோ, சகவை போட்டுட்டு வில்லை வடிவத்தை கீறுங்கோ. வேணுமெண்டா இந்த புள்ளிக்கு என்ன போடலாம்? பி என்ற மார்க் போடலாம். பி என்றால் முனைவு அல்ல, ஒளியியல் மையம். சரி, நான் அடுத்த பகுதிக்கு போறேன். அடுத்த பகுதி பொருளானது 2F அப்பால். அப்ப இந்த விடயங்கள் தெரியுமாக இருந்தால் எம்சிக்கு கேள்விகள் வரும் பொழுது மிக விரைவாக உங்களால ஆன்சர் செய்யக்கூடியதாக பெறக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்கள் நீங்கள் பயிற்சி எடுப்பதன் மூலம் குறுவிடை சோதனைகளில் மிக எளிதில் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இந்த அடுத்ததை பார்த்தோம்னால் பொருள் 2F அப்பால் உள்ள பொழுது 2F அப்பால் இப்ப ஹெடிங் போட்டுக்கொள்வோம். பொருள் 2F அப்பால் அப்பால் என்று போட்டீங்கன்னா சரி. அப்பால் இருக்கும் பொழுது இப்படி வரும், இந்த மாதிரி பிம்பம் வரும். அதை நாங்கள் கதிர்படம் கீறுவதன் மூலம் பார்ப்போம் என்ன மாதிரி அமையும் என்று பார்ப்போம். அப்ப முன்னிய மாதிரியே போட்டுக்கொள்ளுங்க, சக மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. வில்லை இந்த வடிவத்தை கீறிக்கொள்ளுங்க. இதுல எல் போடுங்க, எஃப் போடுங்க. எல் வந்து என்ன டினோட் பண்ணுது? லென்ஸ். இதுல எஃப் ஒரு அன்னளவாக இந்த தூரங்கள் ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆயிருக்க வேண்டும். 2F இங்கால அதே தூரம் இங்காலையும் இருக்க வேண்டும். இங்கால என்ன தூரம் எடுத்தீங்களோ அதே தூரம் 2F. அப்ப 2F அப்பால் இருக்குன்னா நாங்கள் வரையறுத்த பொருள் என்பதனால நாங்கள் பொருளை கீறலாம். இதுதான் பொருள், ஆப்ஜெக்ட். கதிர்படங்களை கீறுவோம். சமாந்தரமாக வருகின்ற கதிர் அப்படியே கீறீங்க. சமாந்தரமாக வருகின்ற கதிர் அம்புக்குரிய போடுங்க. முறிவின் பின்னர் எஃப்க்குள்ளால போகும். இது அப்படியே இந்த மாதிரி நீட்டும். எஃப்க்குள்ளால போகும். அம்புக்குரிய வேணும்னா போட்டுக்கொள்ளும். ஒரு கதிர் கீறிட்டோம். 2 கதிர் கீறோம்னு சொல்றேன். ஏதேனும் 2 கதிர். இன்னும் ஒரு கதிர் இலகுவான கதிர் ஒளியியல் மையத்துக்கூடாக போகின்ற கதிர். ஒளியியல் மையம் ஸ்ட்ரைட்டா எடுக்கல பிளச்சால் திருப்பி கீறுவோம். இந்த விளத்தையும் அழிச்சிட்டு அதே கலரை பாய்ப்போம். ஒளியியல் மையம் இங்கே இருக்குதான் ஒளியியல் மையம். புற்றுள் வச்சு எழுதுங்க. புற்றுள் பாவிங்க. விலகுறைகளை புற்றுள் பாவி. ஒளியியல் மையத்துக்களால போகின்ற கதிர் அதே பாதையில போகும். 2 அம்புக்குறி போடுங்க. இங்கேயும் 2 அம்புக்குறி போடும். போட்டால் இந்த 2 கதிர்களும் பிம்பத்தின் உச்சிக்குள்ளால போகணும். ஏன்னா இந்த நாங்க கீறி இருக்கிற கதிர் பொருண்ட உச்சியிலிருந்து கீறப்பட்டிருக்குது. இதுலதான் பொருண்ட அடி இருக்குது. இந்த பாதையில போகிற கதிர் அதே பாதையில போகும். எனவே பொருண்ட அடி கட்டாயம் இதுதான் வரும். பொருண்ட அடி இந்த கோட்டில் வரும். பொருண்ட உச்சியிலிருந்து பெறப்படுகின்ற 2 கதிர்களும் பிம்பத்தின் உச்சியினூடாக செல்ல வரும். 2 கதிர்களும் செல்லுகின்ற ஒரே ஒரு புள்ளி தான். எனவே இதுதான் பிம்பத்தின் உச்சியாக இருக்கும். ஆகவே இது ஓ என்றால் இது ஐ. அப்ப நாங்கள் எஃப்க்கும் 2Fக்கும் இடையின திரையை வைப்பதன் மூலம் ஒரு மெய்பிம்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு 5 சென்டிமீட்டர் பொருளாக இருந்தால் இது பிம்பம் அதை விட சின்னதா தான் இருக்கும். பாருங்க, இது பெரிய முக்கோணமா இருக்குது, இது சின்ன முக்கோணமா இருக்கு.
இது குற்ற எதிர்கோணங்கள் ரெண்டும் சமனாக இருக்கு. இந்த தூரம் பெருசா இருக்கு பாருங்க, இந்த தூரம் பெருசு, இந்த தூரம் சின்ன. எனவே தூரம் சின்னனாக வரும் பொழுது எதிர்பக்கம் என்னவா வரும்? சின்னனாக வரும். எனவே கட்டாயம் இந்த பொருள் உயரத்தை விட பிம்ப உயரம் சின்னனாகவே இருக்கும். எனவே முதலாவது இயல்பு எழுதலாம், உருச்சுருத்தது. உருச்சுருத்தது பார்க்க தெரியும், உருச்சுருத்தது. இந்த கீறின படத்தை கொண்டுதான் பிம்ப இயல்பு எடுக்கணும், உருச்சுருத்தது. இரண்டாவது இயல்பு சொல்லுங்க, இரண்டாவது இயல்பு மெய்யானது. திரையில பெறலாம், மெய்யானது. ஃபர்ஸ்ட் அழினாலும் பரவாயில்லை, மெய்யானது, ரியல் இமேஜ். மெய்யானது, மெய்யானதுன்னா ரியல் இமேஜ், திரையில பெறக்கூடியது மெய்யானது. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது இயல்பை பாருங்க. மூன்றாவது இயல்பு உங்களை சொல்ல முடியும், பாடத்தை பார்த்தியே சொல்ல முடியும். எஃப்க்கும் 2Fக்கும் இடையில், எஃப்க்கும் F, 2Fக்கு இடையில், இடையில் இடையில் எந்த பக்கம் பெறும்? மத்திய பக்கத்தில் என்பது முக்கியமா சொல்லணும். இந்தாலும் பொருள் இருக்கு, மத்திய பக்கம். மத்திய பக்கத்தில், மற்றைய பக்கத்தில் உருவாகும், மத்திய பக்கத்தில் உருவாகும், உருவாகும், உருவாகும். மூன்றலீட்டம் வேற என்ன எழுத முடியுமா பாருங்க, வேற ஏதாவது எழுத முடியுமா? எஃப்க்கு 2Fக்கு இடையில பார்த்திருக்கிறோம், உருச்சுருத்தது என்று பார்த்திருக்கிறோம். வேற ஏதாவது எழுத முடியுமா? இவ்வளவு காணும், இவ்வளவும் இயல்பான. இதுல எல்லாம் பல விடயங்கள் அடங்கியிருக்கு. எஃப்க்கு 2Fக்கு இடையில மத்திய பக்கத்தில் உருவாகும் மெய்யானது, உருச்சுருத்தது எல்லாம் பார்த்திருக்கிறோம். மெய்யானது என்பது திரையில் பெறக்கூடியது. சரியானே? இதுதான் இரண்டாவது பிம்ப நிலைக்குரிய படம், பொருள் நிலைக்குரிய படம். சரி, இரண்டாவது பொருள் நிலைக்குரிய படத்தை நாங்கள் கீறிட்டோம். கீறும் பொழுது எல்லாம் அளந்துகிற வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரஃப் ஸ்கெட்ச். இந்த தூரம் இந்த தூரத்துக்கு சமனா இருக்க வேணும், அதே போல இந்த தூரங்களும் சமனா இருக்க வேணும். சமனா இருக்கக்கூடியவாறு ஒரு ரஃப் ஸ்கெட்சை நீங்க கீறினால் பிம்பத்தின் நிலையை நீங்களால கண்டுகொள்ள முடியும். அப்ப நாங்கள் இரண்டாவது பிம்ப நிலை படிச்சிட்டோம். உங்களோட கொப்பியிருங்க, நோட்ஸ் எல்லாம் கீறுங்க, படத்தை கீறி பழகுங்க. கீறி பழகத்தான் டெஸ்ட்டுக்கு கதிர்படம் கீற வேண்டிய சந்தர்ப்பம் வரும். உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி கேள்விகள் இந்த முறை அடுத்த முறை உங்களுக்கு வரலாம். ஃபைனல்ல இந்த கருவிகள், ஒளியியற் கருவிகள் என்ற பகுதியில் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட கிடக்கு. எனவே இந்த பகுதியில் கூடிய பிராக்டிஸ் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. போன முறை திருசியமானி வந்ததால அடுத்த பகுதிகளில் ஒளியியற் கருவிகள் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படலாம். அடுத்த வருகின்ற ஆண்டுகளில் ஒளியியற் கருவிகள் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படலாம். அவற்றுக்கு அடிப்படையாக அமைவது இது. அப்ப இது ஓ லெவல்ல இல்லை. நீங்கள் கோளவாடிகள் சில வேளைகள் எவ்வாறான கதிர்படங்கள் படிச்சிருப்பீங்கள், அதுல வேற மாதிரி வரும். இது வில்லைகள்ல முறிவு காரணமாக வரும், அங்க தெறிப்பு காரணமாக வரும். நான் இந்த சந்தர்ப்பத்துல அடுத்த பிம்ப நிலையை பார்க்க போறோம். அடுத்த பிம்ப நிலை பொருள் அங்க இருக்கும், சொல்லுங்க அப்பம். பொருள் எத்தனையாவது பிம்ப நிலை? பொருள் 2F இல் இருக்கும் பொழுது. நீங்களா கீரை பாருங்க, உடக்கண்டு நீங்களா கீரை பாருங்க, நான் கீரைக்கு சரி பாருங்க. பொருள் 2F இல் நீங்களா கீரை பாருங்க, நீங்களா கீற முடியும். 3 கதிர்களில் ஏதாவது 2 பயன்படுத்தலாம். 3 கதிர்களுள் ஏதாவது 2 பயன்படுத்தலாம். அப்ப நாங்கள் அதே போல கீறன், நீங்க கீறினது சரி பாருங்க. இது பி, இது குவி வில்ல தான் கருதப்படுது, சின்ன வில்ல படம். இங்கால F, இதுல 2F. F, இங்கால F, இங்கால
2f. சரி, அப்ப இதுல கேபிட்டல் எல், இதுல ஸ்மால் எஃப், பழமையானது. அப்ப இதுல பாருங்க பொருள் 2fல இருக்கு, நாங்க பொருளை 2fல இருக்கிறோம், பொருளை சரியா 2fல இருக்கிறோம். இப்ப இதுல நீங்கள் அளவு திட்டங்கள் ஓரளவு சரியாக எழுதினதான் சரியான படத்தை நாங்கள் இனங்காணலாம். சரியான படம் எங்க வருமெண்டா சரியா 2fல இறுதி பிம்பம் வரும். அப்ப நாங்கள் இந்த கதிர்களை கீழ் பார்ப்போம். சமாந்தரமாக வருகின்ற கதிர், சமாந்தரமாக வருகின்ற கதிர் எஃப்க்குள்ளால போகும் என்று பார்த்துட்டோம். எஃப்க்குள்ளால போகும். நீங்கள் அப்போது ஒளியியல் மையத்துக்கால கீறினீங்கள், அதையும் கீறலாம். அல்லது எஃப்க்குள்ளால போகின்ற கதிர் அந்த பகுதியை கீறலாம். அது வித்தியாசமா கீறி பார்ப்போம். எஃப்க்குள்ளால போகிற கதிர், எஃப்க்குள்ளால ஒரு போகிற கதிரை நீங்கள் இப்படி கீறினால் அது முறிவின் பின்னர் சமாந்தரமாக போகும். ரெண்டும் சந்திக்கிற இடம் இறுதி பிம்ப நிலையாக இருக்கும். அப்ப இது பொருளாக இருந்தால் இதுதான் இறுதி பிம்ப நிலையாக இருக்கும். கதிர்படத்துக்கு அம்புக்குறி கட்டாயம் போட வேண்டும். இப்படி இப்படி போட. அப்ப இதை பார்த்தோம் என்றால் உங்களுக்கு பிம்ப நிலைக்குரிய இயல்புகளை எழுதலாம். ஒன்று, மெய்யானது. எல்லாத்துக்கும் தான் பெறப்போது உங்களோட மெய்யானது. பெரும்பாலும் மெய்யானதுதான் வரும். மெய்யானது. ரெண்டாவது, பார்க்கவே தெரியுது 2fல வரும். இப்ப 2fல் பொருள் இருக்கும் பக்கத்துக்கு எதிர்பக்கம், 2fல் எதிர்பக்கத்தில் உருவாகும் எழுதினா சரி, எதிர்பக்கம். ஏனென்றா 2f இஞ்சாலையும் இருக்குது, அந்த 2fல இல்ல, மற்ற பக்கம் எதிர்பக்கத்தில், எதிர்பக்கத்தில் உருவாகும். உருவாகும் ரெண்டலிடம். என்ன பண்றது முக்கியமான சொல்லுங்க. மூன்றாவது முக்கியமானது, இது அளந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சமனாக இருக்கு. ஆகவே பொருள் அளவானது, பொருள் பொருள் அளவானது மூன்றாவது எது? மெய்யானது, 2fல் எதிர்பக்கத்தில் உருவாகும், பொருள் அளவானது. இந்த முடிவில தோன்றக்கிள்ளையும் இயல்பு எழுதியக்கில்ல மெய்யானதுன்னு போட்டுக்கொண்டு பாருங்க. மெய்யானது உரிச்சிருத்தது தலைகீழாடுன்னு போட்டுக்கோம். மெஃபின் தளத்தில் உருவாகும். எல்லாத்திலையும் மெய்யானது வந்து ஒன்று இருக்கு. ஆகவே இது நீங்க கீறினால் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒஃபுக்குள்ள போறது சமாந்தரமா எடுத்திருக்கிறேன். நீங்கள் இப்படி கீறினாலும் இப்படி எடுக்கலாம். அதையும் பண்ணுமெண்டா நான் வேற ஒரு கலரால கீறி காட்டுறேன். அப்படியும் இருக்கலாம், அப்படியும் உங்க ஆன்சர் இருக்கலாம். எப்படி கீறினாலும் இந்த கண்டு கொள்ளலாம். அது அதுக்குள்ளலாம் போகும். 2 கதிர் காணும், 3 கதிர் கீற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது 2 பயன்படுத்தலாம். ஏதாவது 2 பயன்படுத்தி நீங்கள் இறுதி விடையை பெற்றுக்கொள்ளலாம். 2fல பார்த்துட்டோம். அடுத்தது பொருள் Fக்கும் 2fக்கும் இடையில், பொருள் Fக்கும் 2fக்கும் இடையில், பொருள் Fக்கும் 2fக்கும் இடையில் பொருள் எங்க இருக்கு? பொருள் F, 2fக்கு இடையில், இடையில் இருந்தால் கருங்கோ இடையில் நீங்க கீறலாம். என்ன பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை.
பொருள் Fக்கும் 2Fக்கும் இடையில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என நீங்கள் வரையலாம். வரைஞ்சு பாருங்க. அப்ப இருக்கா வரைஞ்சு பாருங்க. இதை நீங்க வரையாமையே சொல்லலாம். இந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேணும். ஏற்கனவே உங்களுக்கு 2Fக்கு அப்பால் இருந்தால் பிம்பம் என்ன வந்தது? Fக்கும் 2Fக்கும் இடையில வந்தது. ஒளியின் புறமாற்று கொள்கை அடிப்படையில ஒளியின் புறமாற்று கொள்கை, அதாவது ஒரு குறித்த திசையில் அனுப்புகின்ற கதிர் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அனுப்பப்பட்டால் இந்த எங்க இருந்து அனுப்பப்பட்டதோ அங்கிருந்து வந்து முடியும். அதே போன்று பார்த்தமாக இருந்தால் என்ன வெறும் எதிர்பார்க்கிறீங்க? முந்திக்கு இரண்டாவது படத்தை வச்சுக்கொண்டு நம்ம எடுக்கலாம். 2Fக்கு அப்பால் இருக்கும் பொழுது Fக்கும் 2Fக்கும் இடையில பிம்பம் வந்தது நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறீங்க. எனவே பொருள் Fக்கும் 2Fக்கும் இடையில் இருந்தால் எங்க பிம்பம் பெருமன் எதிர்பார்க்கிறீங்கள்? ஒளியின் புறமாற்று கொள்கை என்று சொல்லலாம். 2Fக்கு அப்பால் வரும் பிம்பம் வந்து எங்க வரும்? 2Fக்கு அப்பால் வரும். அதை நாங்க செய்து பார்ப்போம். 2Fக்கு அப்பால் வரும். இது F, இது 2F, இது F, இது 2F. இப்ப பொருள் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு? 2Fக்கும் Fக்கும் இடையில இருக்கு. இதுதான் ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட். சமாந்தரமாக ஒரு கதிரை கீறுவோம். சமாந்தரமாக ஒரு கதிரை கீறுவோம். கீறினால் முறிவின் பின்னர் Fக்குள்ள போகும். அம்புக்குறி மறக்காம போடுங்க. பிறகு என்ன செய்ய போறீங்களா? இன்னும் ஒரு கதிரை கீறுங்கோ. இன்னும் ஒரு கதிரை கீறுங்கோ. ஒளியியல் மையத்துக்காக கீறுங்கோ. இப்படியே கீறிக்கொண்டு போனால் இந்த வெற்ற இடம் நீங்க சரியான அளவிடையில கீறி இருந்தா வெற்ற இடம் எதுக்கு இந்த அளவு அதே மாதிரி 2F வந்து கொஞ்சம் கூட கீறிட்டன் போல நடக்கு. அதை நாங்கள் ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் முன்னுக்கு எடுப்போம். முன்னுக்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு எடுக்க வேணும். 2F மார்க் பண்ணி இதான் இறுதி பிம்பம். சரியான அளவு திட்டத்தில் ஓரளவு கீறி இருந்தீங்கன்னா பிம்பம் எங்க வருது பாருங்க. இது அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க. பிம்பம் எங்க வருது? 2Fக்கு அப்பால். அப்ப இது 2 சென்டிமீட்டர் பொருளாக இருந்தால் இது 3 சென்டிமீட்டரா வரும். பெருக்குது பாருங்க. இந்த முக்கோணத்தை விட இந்த முக்கோணம் பெருசு. இந்த முக்கோணம் பெருசுன்னா எதிர்பக்கம் பெருசா இருக்கும். அப்ப இது 2 சென்டிமீட்டர் உதாரணத்துக்கு போறோம். இது 2 இது 3 இருக்கு. எனவே பிம்பம் மெய்யானது. முதலாவது இயல்பு மெய்யானது. மெய்யானது. இரண்டாவது இயல்பு சொல்லுங்க பாப்பம். உருப்பெருத்தது. உருப்பெருத்தது. முந்தைய பொருளளவானது வந்தது. இப்ப உருப்பெருத்தது. அதுக்கு பதில் உரு சுருத்தது வந்தது. இப்ப உருப்பெருத்தது. உருப்பெருத்ததுன்னா பொருளை விட பெருசு. உருப்பெருத்தது. மூன்றாவது இயல்பு தலைகீழானது. பார்க்க தெரியுது. தலை இன்வெர்டிபிள். தலைகீழானது. தலைகீழானது. நாலாவது 2Fக்கு அப்பால் தோன்றும். 2Fக்கு அப்பால். 2Fக்கு அப்பால் எதிர்பக்கத்தில் தோன்றும். எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்ன? பொருள் இருக்கிற பக்கத்துக்கு எதிர்பக்கம். எதிர்பக்கத்தில். எதிர்பக்கத்தில் தோன்றும். 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 நான் 2 கதிர் கீறிக்கிறேன். சீக்கிளால 1 கீறிக்கிறேன். சமாந்தரமாக கீறி Fக்குள்ள தலைமை குவியத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்க இன்னும் ஒரு கதிர் கீறலாம். அதையும் கீறி காட்டுறேன். வேறு ஒரு பிள்ளை அந்த கதிரை கீறி இருக்கலாம். அதையும் நான் கீறி காட்டுறேன்.
வேறு ஒரு பிள்ளை கீறலாம். அந்த கதிரை கீறியும் இப்படி எடுக்கலாம். அந்த கதிரை நான் இப்ப கீறி காட்டுறேன். வேற ஒரு பிள்ளை எப்படி கீறி இருக்கும்னா இப்படி கீறலாம் பாருங்க. இப்படி கீறி எஃப்க்குள்ளால போற கதிர் அம்புக்குரிய போடுங்க. முறிவின் பின்னர் எப்படி போகும்? சமாந்தரமாக போகும் என்ற தத்துவத்துக்கு அமைய கீறலாம். கீறினாலும் இந்த புள்ளிக்குள்ளால போவதை காணலாம். வேற ஒரு புள்ளி அப்படிங்கிறலாம். ஏதாவது 2 கீறினால் போதுமானது. பொருள் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில பார்த்துட்டோம். இன்னும் பொருள் எஃப்ல பார்க்க வேணும். பொருள் எஃப்க்கும் பீக்கும் இடையே இருக்கேக்குள்ள பார்க்க வேணும். சரிதானே? அப்ப அதை ஹோம்ஒர்க்கா செய்ய பாருங்க. ஹோம்ஒர்க் எழுதி கொள்ளுங்க. ஹோம்ஒர்க் அடுத்த கிளாஸ்ல நான் செய்வேன். சரியா? ஹோம்ஒர்க் பொருள் எஃப்இல் உள்ள பொழுது எஃப்க்கும் பீக்கும் இடையே உள்ள பொழுது கதிர்படம் வரைவதன் மூலம் பிம்பத்தின் நிலையை கண்டு கதிர்படம் வரைவதன் மூலம் கதிர்படம் இந்த படத்துக்கு என்ன பேர்? ரே டயக்ராம். இந்த படத்துக்கு என்ன பேர்? ரே டயக்ராம். கதிர்படம். ரே டயக்ராம் என்ன? கதிர்படம். கதிர்படம் வரைவதன் மூலம் பிம்பத்தின் இயல்புகளை இனங்காண்க. இவ்வளவு நாங்கள் ஹோம்ஒர்க்கா தாரேன். அடுத்த கிளாஸ்ல நான் கீறி விடுவேன். என்னாலும் நீங்கள் கீறி பாருங்க. கீறி இதே போன்ற இயல்புகளை எழுதப்பார். அப்ப இன்றைக்கு தேர்ஸ்டே 9 o'clock. நாளை மீளவும் 9 மணிக்கு 9 AM தொடரும் ஆப்டிக்ஸ். என்ற பாடம் லைட். ஆப்டிக்ஸ் என்பது உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் என்ற பாடம் தொடரும். அப்ப அதில் இன்னும் படிக்க வேண்டி இருப்பது வில்லைகள் படிக்க வேணும். வில்லைகள் போய்கொண்டிருக்குது. அது முடிந்த பிறகு நாங்கள் ஒளியியற் கருவிகள் என்ற முக்கியமான பகுதி படிக்க வேணும். கடைசியாக பார்வை குறைபாடுகள். அது கண் என்பது ஒளியியற் கருவிகளாக கருதப்படும். கண் மனிதன் ஹியூமன் ஐ மனித கண் நாங்கள் படிக்க வேணும். ஒளியியற் கருவியாக கருதி கொள்ளப்படும். அது சம்பந்தமாக படிக்க வேண்டும். எனவே பிரதானமாக 3 டாபிக் இன்னும் இருக்கு. லென்ஸ் போய்கொண்டிருக்கிற கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்குது. இது ஒரு பேசிக் விஷயம். MCQ தேவைப்படும். நாங்கள் இன்னும் மிகுதியான பகுதிகள் படிக்க இருக்குது. எல்லா பிள்ளைகளும் நீங்க இணைந்திருந்தா ஒரு தரத்துல முடிக்கக்கூடியதாக இருக்கும். திருப்ப படிக்க வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் இணைவது குறைவாக இருக்குது. மற்ற பிள்ளைகளுக்கும் எனக்கு சொல்லிவிடுவோம். இயலுமான அளவு மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த கிளாஸ் போறதை சொல்லிவிடுவோம். நான் உங்க கிளாஸ் படிப்பிக்காதபடியினால ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம இருக்குது. மேலதிகமாக இந்த உதவியை செய்து கொண்டு போறதுனால ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம இருக்கு. நீங்களும் எல்லாரும் இணைவதாக தெரியல. கூடுதலான ஆட்கள் இணைந்து பயன்பெறுவதுதான் நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை மீளவும் படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியல. ஸ்கூல் என்ன மாதிரியோ தெரியல. உங்களுக்கு 20ஆம் தேதி தொடங்கும் என்று சொன்னவர்கள் தொடங்குறதுக்கு சான்ஸ் இருக்கா தெரியல. அப்ப அடுத்த கிழமை தான் தெரியும். முடிவுகள் அடுத்த கிழமை அளவில் தெரியும். அதுக்கு பிறகு ஸ்கூல் தொடங்கினா படிக்கலாம். ஸ்கூல் தொடங்காட்டி கஷ்டம். எனவே
இவ்வாறான வகுப்புகளின் மூலம்தான் உங்களது சிலபஸை கொண்டு போவேன். கூடுதலான பிள்ளைகள் இணைந்து படிப்பது விரும்பத்தக்கது. மீளவும் 9 AM ஆப்டிக்ஸ் என்ற பகுதியில் ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் என்ற பகுதியில் நாளைக்கு சந்திப்போம். இது எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ. ஏதாவது விளக்கம் தேவை என்றால் இப்போ நீங்கள் அன்மியூட் செய்து போட்டு கதைக்கலாம். ஏதாவது விளக்கம் உங்களுக்கு தேவை என்றால் மியூட் செய்து போட்டு கதைக்கலாம்.